மே 1ஆம் தேதி எல்லாரும் உழைப்பாளர் தினம்லாம் கொண்டாடிட்டு, அரசாங்கமே எல்லாருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களையும் சொன்னதுக்கப்புறம், எல்லாரும் தூங்கி எழும்பி பார்த்தோனே, வெட்ட கூட்டிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் அதிர்ச்சியான தகவல் தான் வந்துச்சு. இந்த வெட்ட கூட்டுனதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்த தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா, அதுக்கு முன்னாடி வெட்டுனா என்ன அப்படின்னு ஒரு சிம்பிளான விளக்கத்தையும் நாங்க இதுல பார்க்க போறோம். வேட் அப்படிங்கிறது வேல்யூ ஆடட் டாக்ஸ், அதாவது பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி. இந்த இடத்துல ஒரு பொருளை நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர நேரம் அதில் எவ்வளவு பெறுமதி சேர்த்து இருக்கோங்கிறத பொறுத்து அதுக்கு ஒரு டாக்ஸ் அடிபடுறது தான் இந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஒரு உதாரணத்துக்கு 300 ரூபாய்க்கு நான் ஒரு தண்ணி பாட்டில் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் 18% வேட் போடணும். அதாவது 300 ரூபாயில் 18% அப்படிங்கிறது 54 ரூபாய். அந்த 54 ரூபாயை உங்ககிட்ட இருந்து நான் வசூலிக்கணும். அப்போ 300 ரூபாய் தண்ணி பாட்டில நான் உங்களுக்கு 354 ரூபாய்க்கு விற்கிறேன். ஆனா, நான் வசூலிச்ச அந்த 54 ரூவா எனக்கு சொந்தமானது இல்ல. அந்த 54 ரூவாய நான் கொண்டு போயிட்டு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துல, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல நான் ஒப்படைக்கணும். ஆனா, இப்ப நான் 300 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கான மூலப்பொருட்கள நான் வாங்கணும்ல. என்னால சும்மா தண்ணி பாட்டில தயாரிக்க முடியாது. நான் பாட்டில் வாங்கணும், மூடி வாங்கணும், லேபிள் வாங்கணும், சுத்திகரிப்பு பொருட்கள் எல்லாம் வாங்கணும். அப்ப அது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு என்னோட சப்ளையர்ஸுக்கு ரூ. 200 நான் குடுக்கணும்னு வச்சுக்கொள்வோமே. அந்த ரூ. 200க்கு 18% சேர்த்து தான் என்னோட சப்ளையர்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது ரூ. 200க்கு 18%னா ரூ. 36. ஸோ என்னோட சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து நான் ரூ. 236க்கு மூலப்பொருட்கள வாங்கணும். உங்களுக்கு நான் ரூ. 354க்கு தண்ணி பாட்டில விக்கிறேன். ஆனா, சப்ளையர்ஸுக்கு நான் ரூ. 236 குடுத்தாலும் ரூ. 200 தான் அவங்களுக்கு போகப் போகுது. மிச்சம் ரூ. 36 நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு குடுக்கணும். இப்போ நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு காசு கட்ட போகும்போது, என் கஸ்டமர் கிட்ட இருந்து நான் ரூ. 54 வசூலிச்சேன். ஆனா, சப்ளையர்ஸுக்கு நான் ஏற்கனவே ரூ. 36 செலுத்திட்டேன் அப்படின்னு என்னால கணக்கு காட்ட முடியும். அப்ப நான் உண்மையிலே கட்ட வேண்டியது இந்த 2க்குமான இடைவெளி. அதாவது அந்த ரூ. 18 தான். இப்படிதான் பெறுமதி சேர்ப்பு, அதாவது வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறது வேலை செய்யுது. நான் ரூ. 200க்கு வாங்கி ரூ. 300க்கு விக்கிறேன்னா, நான் சேர்த்த வேல்யூ ரூ. 100. அதுக்கான 18% தான் நான் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறேன். இங்க வெட்டுக்கு நீங்க ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றது, மறைமுகமா நீங்க அரசாங்கத்தோட வரிய வசூலிக்கிற ஒரு ஏஜென்ட்டா மாறுறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கிற இந்த வேட் திருத்தத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்க ஆனுவல் இன்கம், வருடாந்த வருமானம் 60 மில்லியனா இருந்தா தான் நீங்க வேட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆனா, இப்போ அந்த த்ரெஷோல்ட் அளவ 36 மில்லியன் வரைக்கும் குறைச்சிருக்காங்க. அதாவது தோராயமா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ரூ. 1,00,000 சேல்ஸ் நடக்குதுன்னா, கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. லாபம் கிடையாது, சேல்ஸ். ஒரு நாளைக்கு ரூ. 1,00,000 சேல்ஸ் நடக்குதுன்னா, நீங்க கண்டிப்பா வேட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். வேட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க கஸ்டமர் கிட்ட இருந்து 18% வசூலிக்கணும். அதே மாதிரி இந்த வசூலிக்கிற அளவ நீங்க கொண்டு போயிட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு குடுக்கவும் வேணும். இதோட மறைமுக அர்த்தம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் வேட் கட்டாத பல நிறுவனங்களுக்கு இப்ப வேட் கட்ட வேண்டி வரும். சாதாரணமா ஒரு நாளைக்கு ரூ. 1,00,000 சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை எல்லாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு லஞ்ச் பேக்கெட் பார்சல் வந்து ரூ. 500க்கு விக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோமே. கிட்டத்தட்ட 200 லஞ்ச் பேக்கெட் ஒரு நாளைக்கு நீங்க விக்கிறீங்கன்னா, கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கடை கூட இப்ப வேட் த்ரெஷோல்டுக்குள்ள விழும். அதுபடி இதுவரைக்கும் வேட் கட்டாதவங்களுக்கு இது மூலமா வேட் கட்ட வேண்டி வரும். இதுதான் நடந்திருக்கிற முதலாவது விஷயம். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நடக்கிற 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க டிஜிட்டல் சர்வீசஸ் ஏதாவது பாவிக்கிறீங்கன்னா, Netflix, Google Ads, Canva மாதிரியான டிஜிட்டல் சர்வீசஸ் பாவிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு இதுவரைக்கும் வேட் விலக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு. ஆனா, அதுக்கும் இப்ப நீங்க 18% வேட் கட்ட வேண்டி வரும். உண்மையா பார்த்தா, அந்தந்த நிறுவனங்கள் தான் இந்த வரிய வந்து கட்டணும். ஆனா, Google, Netflix மாரியான கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுடைய ஏஜென்ட் மூலமா 18% கட்டும்போது, அது பல நேரங்கள்ல கடைசியில இந்த கஸ்டமரான உங்க தலையில தான் வந்து சேருது. ஆனா, இந்த சர்வீஸ்கள பிசினஸ் பர்ப்பஸுக்காக நீங்க பாவிக்கிறீங்கன்னா, அதாவது நீங்களும் அதுல ஒரு சேல்ஸ் பண்றீங்கன்னா, பிசினஸ் டூ பிசினஸ் சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல வேட் இன்புட் கிளைமையும் பண்ணிக்கொள்ள முடியும். இதுதான் நடந்திருக்கிற 2வது விஷயம். 3வதா நடந்தது நிதி சேவைகள், அதாவது ஃபினான்ஷியல் சர்வீசஸ்.
எங்களுடைய 18% வேட் 20.5% கூடிருச்சு அப்படின்னு நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல. ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு இருந்த 18% வேட் மட்டும் தான் 20.5% இருக்கு. எப்படி இப்படி கூடுச்சு அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சிஎல்னு ஒரு வரி இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். கூகுள்ல நீங்க தேடி பாருங்க. அந்த எஸ்எஸ்சிஎல் வரி 2.5% இருந்துச்சு. அந்த வரிய இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கான வெட்டோட சேர்த்து தான் இப்ப 20.5%ன்னு மாத்திருக்காங்க. அப்போ இனி லீசிங், லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கூடுமான்னு நீங்க கேட்கலாம். இல்ல. பேங்க் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அப்படி கூடாது. ஆனா பேங்க்ல ஒரு லோன் எடுக்கும்போது, கிரெடிட் கார்ட் பாவிக்கும்போது பேங்க் சார்ஜஸ்ன்னு ஒண்ணு வசூலிப்பாங்க இல்லையா? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில நேரம் அந்த பேங்க் சார்ஜஸ், லீசிங் சார்ஜஸ் மாதிரி பேங்கால வழங்கப்படுற சேவைகளோட கட்டணங்கள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க அந்த சார்ஜஸ கட்டி ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி வெட் கட்டுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அத கிளைம் பண்ணிக்கொள்றதுக்கான வசதியும் இந்த இடத்துல இருக்கு. அதுபடி நீங்க அடகு வைக்கிறீங்கன்னா, இல்ல கிரெடிட் கார்ட் பாவிக்கிறீங்கன்னா, அதுக்கான பேங்க் சார்ஜஸ் அதிகமாகலாம். 4வது மாற்றம் தான் இந்த வெட் வரிய செலுத்துறதுக்கு சம்மந்தமா இருக்கிற கம்ப்ளையன்ஸ் அளவு கொஞ்சம் கடினமாக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்க வெட் ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 3 மாசத்துக்கு அப்புறம் பிஓஎஸ் மெஷின் அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷின் ஒண்ணு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த கார்ட் பஞ்ச் பண்ணக்கூடிய மெஷின்னு சொல்லுவோம் இல்லையா அது. நீங்க வெட் ரெஜிஸ்டர் பண்றதோட பிஓஎஸ் மெஷின் மூலமா இன்வாய்ஸ் ஒண்ணு இஷ்யூ பண்ணணும். இந்த டிஜிட்டல் மயமாக்கல் எல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறதால, உங்களுக்கு எவ்வளவு சேல்ஸ் நடக்குதுன்னு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு தானாவே கணக்கிடுற மாதிரியான வசதி இது மூலமா கிடைக்குது. அதே மாதிரி வெட் கட்டலனா, அதுக்காக இருந்த அபராத தொகை ரூ. 25,000 ரூ. 1,00,000 வரைக்கும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி யாராவது வரி செலுத்துறத தவிர்த்தா 6 மாசம் வரைக்கும் சிறை தண்டனை வழங்குறதுக்கான வசதியும் இது மூலமா செய்யப்பட்டிருக்கு. ஒரு சிலருக்கு இருக்கிற இன்னொரு சந்தேகம்னா, இந்த ஊபர், பிக்மி மாதிரியான சேவைகளோட விலையும் ஒருவேளை 18% கூடிருமா அப்படிங்கிறது. இப்ப எங்ககிட்ட இருக்கிற இந்த தகவல்கள் படி அப்படி ஆகாதுன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு, இதுவரைக்கும் நீங்க ரூ. 100க்கு ஒரு ஹையர் போனீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு 18% சேர்ந்து ரூ. 118 ஆகிராது. ஏன்னா நீங்க ரூ. 100 கட்டும்போது, அதுல அந்த கம்பெனிக்கு போறது ஒரு கமிஷன் மட்டும் தான். உதாரணத்துக்கு ஒரு ரூ. 10 கமிஷனா போகுது அப்படின்னு சொல்லுவோமே. மிச்ச ரூ. 90 டிரைவருக்கு போகும். அப்போ வெட் அப்படிங்கிறது சேர்றது அந்த கம்பெனிக்கு போற ரூ. 10க்கு மட்டும் தான். அதுபடி டோட்டல் ஹையருக்கான சார்ஜ் 18%ஆல அதிகரிக்கிறதுக்கான எந்த ஒரு காரணமும் இல்ல. இதுதான் வெட்டோட மாறுன முக்கியமான 4 விஷயங்கள். முதலாவது வெட் த்ரெஷோல்ட் 60 மில்லியன்ல இருந்து 36 மில்லியன் வரைக்கும் குறைச்சது. 2வது கூகுள், நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான டிஜிட்டல் சேவைகளுக்கு 18% வெட் விதிச்சது. 3வது ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கான வெட்ட 20.5% வரைக்கும் கூட்டுனது. 4வது டாக்ஸ் கம்ப்ளையன்ஸை கடினமாக்குனது. இந்த மாற்றங்கள் எல்லாமே எப்போ வருது அப்படின்னு கேட்டால், ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமுலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக நாங்கள் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நாங்கள் யாருமே வரிகள் அதிகமாகிறத விரும்புறது இல்லை. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஏன்னா நாங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி அரசாங்கத்தோட செலவு அப்படிங்கிறது மக்களோட வரிப்பணம். அரசாங்கத்தோட செலவுகள் அதிகரிக்க அதிகரிக்க கண்டிப்பாக வரிப்பணத்தையும் அதிகரிக்க வேண்டியிருக்கும். அதனால வரியை குறைக்கிறதுக்கான ஒரே வழி அரசாங்கம் செலவுகளை குறைக்கிறது தான். அரசாங்கத்தில் இருக்கிற இந்த தேவையில்லாத செலவுகளை குறைச்சா மட்டும்தான் இலங்கை மக்களுக்கு வரிகள்ல இருந்து ஒரு நிவாரணத்தை கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா வரிச்சுமை மறுபடியும் சுற்றி சுற்றி உங்ககிட்ட வர்றதை தடுக்க முடியாது.